டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் வந்து புண்ணு வந்து வெறும் பாதங்களில் மட்டும் வருது, அதுவும் அடிப்பாதங்களில், பெருவிரலில், இல்லை மூணாவது விரல் கீழே, இல்லை சுண்டு விரல் சைடில் சுண்டு விரல் கீழே, இல்லாட்டி குதிக்கால் கிட்ட, இல்லை கணுக்கால் கிட்ட, இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் பிளேஸில் நீங்கள் பேஷண்ட்ஸ்க்கு புண்ணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் சில பேருக்கு வந்து பாதத்துக்கு மேலேயும் இருக்கும். இது ரொம்ப காமன் ஸ்பேஸ். ஏன் இந்த இடத்துல மட்டும் வருது, ஏன் மற்ற இடத்துல வரக்கூடாது, ஏன் முட்டிக்கு மேலே வர மாட்டேங்குது, ஏன் முட்டிக்கு கீழே ஆட்டு சதையிலையோ அந்த மாதிரி இடத்துலாம் வரமாட்டேங்குதுன்னு பேஷண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன் சார் இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷன் வருது அப்படின்ட்டு. பாடியோட டிசைனில் என்னென்னா, இந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே ஜங்ஷனாக பிரிஞ்சு தான் உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஹார்ட்லேருந்து ரத்த ஓட்டம் புஷ் ஆகி வயிறு வழியாக வந்து காலுக்கு சப்ளை ஆகும்போது பெரிய ரத்த குழாயிலேருந்து அதுக்கப்புறம் குட்டி குட்டி ரத்த குழாவாக இருக்கும். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா, நம்ம செடியில் வேர் எப்படி இருக்கும், பெரிய தண்டு வேர்லேருந்து அப்புறம் குட்டி வேர்லேருந்து அப்புறம் ரொம்ப ஒரு முடி அளவுக்கு இருக்கிற வேர் வரைக்கும் அதை மாதிரி தான் நம்ம காலில் ரத்த ஓட்டங்களும் போகும். அதாவது கேபிலரிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு கொண்டு போகிற ரத்த ஓட்டங்கள் அந்த ஜங்ஷனில் வந்து அங்கே வந்து லாக்ஸிட்டி இருக்கும், அங்கே பிளட் வந்து கம்மியாக போகும். ரெகுலராக நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிவிட்டு அங்கே வந்து டெம்பரேச்சர் சேஞ்ச் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புண்ணு வராமல் பார்த்துக்கலாம். ஸோ யாராவது டயபெட்டிக் பேஷண்ட் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.